தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உதயநிதியை எதிர்த்து பிரபல நடிகை போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி, இவர் பட்டத்து இளவரசர். அரசியல் ஆர்வம் இல்லாமல் குடும்பத்தினரின் நிர்பந்தம் காரணமாக அரசியலுக்கு வந்துள்ளார். இவர் துணை முதலமைச்சர் ஆன பின்பு அரசியலில் ஆர்வம் காட்டவில்லை, அமைச்சக பணிகளில் ஆர்வம் காட்டவில்லை. அரசு அதிகாரிகளை வீட்டுக்கு வரவழைத்து கோப்புகளில் கையொப்பமிட்டு வருகிறார். கோட்டை பக்கம் திரும்பி பார்ப்பது கூட கிடையாது. இவருடைய துறை சம்பந்தப்பட்ட பணிகளில் இவர் கலந்து கொள்வதும் கிடையாது. தற்பொழுது திமுகவின் அறிவிக்கப்படாத இளவரசராக, முடிசூடா மன்னனாக திகழ்கிறார். கடந்த முறை சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த முறை அவர் எளிதில் வெற்றி பெற முடியாது. ஏனென்று சொன்னால் தொகுதியில் மக்கள் அவர் மேல் அதிருப்தியில் உள்ளனர். இதனால் சேப்பாக்கம் தொகுதி பக்கம் எட்டி பார்க்காமல் உள்ளார். இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதியை எதிர்த்து பிரபல தமிழ் திரைப்பட நடிகை போட்டியிடுகிறார். உதயநிதியை எதிர்த்து பிரபல தமிழ் திரைப்பட நடிகை, பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பிரபல தமிழ் திரைப்பட நடிகை கஸ்தூரி போட்டியிடுகிறார். கஸ்தூரி சமூக ஆர்வலராக செயல்பட்டு வந்தார். சமீப காலத்துக்கு முன்பாக இவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வருகிற சட்டசபை தேர்தலில் கஸ்தூரியை உதயநிதிக்கு எதிராக களமிறக்க பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்துள்ளது. கஸ்தூரி சேப்பாக்கம் தொகுதி மக்கள் மத்தியில் நல்ல அறிமுகமானவர், சமூக ஆர்வலர், சமூகத்தில் நடைபெறும் அவலங்களை தட்டி கேட்பவர், எடுத்து கூறுபவர். வருகிற சட்டசபை தேர்தலில் உதயநிதியை எதிர்த்து இவர் போட்டியிடுகிறார்.